அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 ஐப்பசி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, ஆமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக மாற்றங்களால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்தெந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம இப்ப துலாம் ராசிக்கு பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வகையில உண்மை, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பயணம் பண்ணக்கூடிய ஒரு இயல்பான குணம் கொண்டவர்கள். அதுலேயும் எடுத்துக்கொண்ட செயல்ல ரொம்ப வேகமா பயணம் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப வேகமான பயணத்தை செய்யக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டியதில்லை. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னா ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க. ஒரு விஷயத்த தேர்வு பண்ணி அதை பார்த்து, ஆமா, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்காக உதவி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த மிகப்பெரிய குணம். ஆனா உங்களுக்குன்னு எடுக்கையில ஒரு முடிவு எடுக்கிறதுல அவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குழப்பம் மட்டும் இல்லை, அந்த முடிவெடுத்து செயல்படுத்துறதுல தடை தாமதங்கள் அப்படிங்கிறத சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருப்பினும் இப்ப இருக்க கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐப்பசி மாசத்தை பொறுத்த வகையில கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார், சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, அடுத்து 10ஆம் இடத்துக்கு அவர் அதிசாரம் பெறுவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், 12இல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை. இந்த நிலையை பொறுத்த வகையில சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐப்பசி 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார், உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் உங்களுடைய ராசிநாதன். அதே நேரத்துல ஐப்பசி 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு பயணம் போயிடுவார், உங்க ராசிக்கு 2 கூடையவன் 2லே பயணம் போயிடுவார். அப்ப எப்படி இருக்குது இந்த மாற்றம் அப்படின்னா, குறிப்பா வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத சந்திச்சு இருப்பீங்க. ஆல்ரெடி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. கூட வேலை பார்க்குறவங்களால சில நெருக்கடி, அதே போல மேலதிகாரிகளோட நெருக்கடி, தொழில் சார்ந்த விஷயத்துல போதிய லாபம் இல்லை, எதிர்பார்த்த லாபம் இல்லை. நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, அது ஒரு பிளான்ல நடக்குது, லாபம் கிடைக்கல. அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சில பேர் தாவுறது உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்களை குழப்பமான நிலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. தொழில்ல எதிர்பார்த்த வகையில லாபம் இல்லை. 2வது மைண்ட் ப்ரெஷர், டென்ஷன், கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்குது. இது குறிப்பா என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிற குழப்பம் வருது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரெஷர், டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் தொழில் ரீதியா இருக்கு, வேலை ரீதியா இருக்கு, வருமான ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு உடல் சார்ந்த குறைவு, மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. இதுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் கேது பகவானோட அகப்பட்டிருந்த ஒரு காலம் இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப என்னன்னா, விரய செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய கால சூழ்நிலைகள் இருக்குது. எப்படி விரய செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய கால சூழ்நிலைகள் இருக்குது. என்ன மாதிரி விரய செலவுகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று எதிர்காலம் குறித்த முதலீடு, வேலை, தொழில், வருமானத்திற்கான முதலீடுகள் செய்யணும். இல்லை அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கான செலவு அப்படிங்கிறது இருக்குது. அடிப்படையில வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்கள் போறதுக்கு நல்லா இருக்குது. இப்ப வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமாக வெளியில போறது வர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா ஐப்பசி 11ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். எப்படி வருமானம் சார்ந்த நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் எப்ப அப்படின்னா ஐப்பசி 11க்கு பிறகு. ஐப்பசி 17க்கு பிறகுதான் உங்களுக்கே தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல், அது மட்டும் இல்லாம எந்த காரியத்தை எடுத்தாலும்
சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். அப்ப எந்தவித ஒரு புது திட்டம், புது பிளான், புது ஐடியா இருக்குனாலும் நீங்க ஐப்பசி 17க்கு பிறகு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு மிகச்சரியாக இருக்கும். அதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்குது, என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், நட்சத்திர பாதங்கள் எப்படி இருக்குது, திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது, எது சார்ந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இயங்குது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல இந்த பலன்களை எடுத்துக்கங்க. இப்ப எந்த விதமான புது முயற்சிகளையும் இந்த ஐப்பசி 17ஆம் தேதி வரையும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத இருக்கிறபடி மெயின்டைன் பண்ணி ஓட்டினாலே பெரிய விஷயம், நல்ல விஷயம். அடுத்து நீங்க எடுக்க வேண்டிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஐப்பசி 17க்கு பிறகு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சிகளை எடுங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி உங்களோட வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி 17க்கு பிறகு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. படிக்கிற துலாம் ராசி குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப நல்லா வரும். அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குது.